ஹலோ கைஸ். ஸோ WWE ராயல் ரம்பிள் 2025 இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் அது இல்லாமல் ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது. அது இல்லாமல் உமன்ஸ்க்கான ராயல் ரம்பிள் அண்ட் மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள்னு சொல்லிட்டு 30 மேன் ராயல் ரம்பிள் மேட்சும் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து மென்ஸ் ராயல் ரம்பிள் போட்டியில் யார் வின் பண்ண போகிறாங்க மற்றும் கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ் மேட்ச்சில் ஜெயிக்க போகிறது யாருங்கிறத பற்றின ஒரு லீக்டு நியூஸ் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ் மேட்ச் கிட்ட வந்துடுவோம். ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே பார்த்துருப்பீங்க. கோடி ரோட்ஸ் வச்சு ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு இருக்கிறனால அவர்கிட்ட நிக்கால்டிஸ் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ கோடி ரோட்ஸ் அதை பொறுக்க முடியாமல் உனக்கு என்ன ரீமேட்ச் தான் வேணும், ராயல் ரம்பில் லேடர் மேட்சாகவே வச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நம்ம லேடர் மேட்ச் அந்த ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு லேடர் மேட்ச்சை நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம். ஸோ அந்த லேடர் மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறானா. ஸோ கோடி ரோட்ஸையே வந்து வின் பண்ண வச்சு ரெசல்மேனியா வரைக்கும் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனாக இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு லீக் நியூஸாக கிடச்சிருக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் vs கெவின் ஓவன்ஸ் அந்த லேடர் மேட்ச்சில் நம்ம கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு. அண்ட் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் மீண்டும் அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு மீண்டும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு லீக் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் மேட்ச்சை பற்றி நம்ம அப்டேட் வந்தோம்னா மென்ஸுக்கான ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது. என்னென்னா பிராக் லெஸ்னர், கோல்ட்பெர்கு, ராக்கு எல்லாரும் வர போகிறதா வந்து அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் இத்தனை அப்டேட் கிடச்சிருக்கு இந்த சமயத்தில் இது எப்படி அந்த ஒரே ஒரு நபர் தான் வந்து வின் பண்ணவே போகிறாங்க. ஸோ போன வருஷம் இப்படி கோடி vs CM பங்க்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடி கோடி வச்சு வின் பண்ணாரோ அதே மாதிரி ஜான் சீனாவும் ராக்கும் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் மோதி ஜான் சீனா இந்த ராயல் ரம்பிள் 2025 வந்து வின் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியில் என்ன நோக்கி தான் நகர போகிறாங்களா. ஸோ எப்படின்னா வந்து கோடி ரோட்ஸ் vs CM பங்க் எப்படி போச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதை அப்படி காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த ராயல் ரம்பிள் ஜான் சீனா vs ராக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கடைசியில் சண்டை கட்டுற மாதிரி வைக்காமல் இதுக்குண்டான ஒரு லீடாக நெட்ஃப்ளிக்ஸ் நடக்க போகிற அதுக்கு உண்டான ஒரு லீடும் கொடுக்க போகிறாங்களா. ஜான் சீனாக்கும் ராக்கும் ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் வச்சு அண்ட் அதுக்கு உண்டான ஒரு முடிவு மாதிரி ராயல் ரம்பிள் 2025 ஜான் சீனாவும் ராக்கும் கடைசி வரைக்கும் மோதி த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்காக நம்ம ஜான் சீனா வின் பண்ணி ராயல் ரம்பிள் 2025 வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ரோட் டு ரெசல்மேனியாவில் குன்தரையோ இல்லை லோகன் பால் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் சாம்பியனாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ராவில் தான் இந்த மேட்ச் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ குன்தர் vs லோகன் பால் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் கன்ஃபார்ம் குன்தர் தான் ஜெயிக்க போகிறாரு. ஸோ குன்தர் எதிர்த்து ரெசல்மேனியாவில் நம்ம ஜான் சீனா ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு ஒரு லீக் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் ரியலி குட்டுங்க. ஜான் சீனா ராயல் ரம்பிள் கடைசி ராயல் ரம்பிள் வின் பண்ணார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரெசல்மேனியாவில் 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக பார்க்கணும் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க இந்த லீக் நியூஸ் வந்து உண்மையிலே நடக்குதா நடக்கலையான்னு சொல்லிட்டு.